தாய்க்கேவி டேரக்டர் கிட்ட ஒரு கேள்வி. டேரக்டர் லோகேஷ் கனகராஜை விட நீங்க ஆமா இந்த படம் டேரக்டர் தானே செய்யோன் படத்தோட டேரக்டரும். ஒரு கிராமத்தையே கதற விடுற பவுனுத்தாயின்னு ஒரு கிழவி ஒரு நாள் அவங்க உடம்பு முடியாம படுத்துடுறாங்க. ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள் பவுனுத்தாய்க்கு மட்டும் தெரியும். இழுத்துக்கிட்டு இருக்க ஆத்தா கிட்ட இருந்து அந்த பொக்கிஷத்தோட ரகசியத்தை அவங்க பசங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் என்னென்னலாம் நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி ஆகணும், ராதிகா மேம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பவுனுத்தாய் கேரக்டருக்கு இவங்களோட ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங். இந்த படத்துல எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆனது காரணம் இந்த படத்துல காமெடி பண்ண தெரிஞ்சவங்கள கேஸ்ட் பண்ணது தான். ரைட்டிங் தான் படத்தோட பில்லரு. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படத்துல எந்த ஒரு டிராபேக்கும் இல்ல. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் ஆல்சோ குட். காமெடி சீன் மட்டும் இல்ல, எமோஷனல் சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நானே ஒரு 2-3 சீன்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டைரக்டர் கிட்ட ஒரு கேள்வி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட நீங்க பெரிய கமல் சார் ஃபேனா? அப்போ மணிகண்டன், இப்போ சிவகுமார் முருகேசன். ஆமா இந்த படம் டைரக்டர் தானே செய்யோன் படத்தோட டைரக்டரும். இந்த தாய்க்கேள்வி படம் பார்த்ததுக்கு அப்புறம் செய்யோன் படத்து மேல எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் வருது. ஓவரால் ஒரு சூப்பர் ரூரல் காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி. தாராளமா ஃபேமிலியா தியேட்டருக்கு போய் படம் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமா விமன்ஸ் டோன்ட் மிஸ் இட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.